ஒன்றும் இல்லை சார், இந்த லைசன்ஸ் உங்கள் வீட்டு வாசலில் கிடந்துச்சு. யார் அதுன்னு தெரியுதா உங்களுக்கு? நான் பால் போடுற இல்லை நியூஸ் பேப்பர் போடுற பசங்களதுன்னு நினைக்கிறேன். நான் நான் பார்த்து கொடுத்துட்றேண்ணா. சார், பாப்பா நல்லா இருக்கால்ல? ஓகே தானே? படுக்க வச்சிருக்கோம். நேற்று நடந்ததையே நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விடுங்க சார், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கவுன்சிலர்கிட்ட பேசி சரி பண்ணிக்கலாம். சரி பண்ண முடியாததுன்னு எதுவுமே இல்லை. நம்ம வக்கீல் திருநாவுக்கரசு சார் உங்களுக்கு பழக்கமா? நம்ம தெரு முனையில் இருக்க வீடு. தெரியும்ண்ணா, ஆனால் பழக்கம் இல்லைண்ணா. பழக்கம் இல்லைன்னா என்ன? அவரை பார்த்து அவர்கிட்ட நடந்ததை சொன்னீங்கன்னு வைங்க, அவருக்கு அந்த இன்ஸ்பெக்டரை நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் இதை சாதாரணமாக முடிச்சிருவார் சார். சரி. சரி, அவருடைய நம்பர் இருக்கா உங்ககிட்ட? என்கிட்ட இல்லைண்ணா. சார், ஒரு வக்கீலும் போலீஸும் முடிவு பண்ணாங்கன்னா நடக்காததை நடந்ததாக்கிடுவாங்க, நடந்ததை நடக்காததாக்கிடுவாங்க. உங்கள் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டேன் சார். இவர்கிட்ட ஒரு 8 மணிக்கு மேலே பேசுங்க. சரிங்கண்ணா. சார், இன்னொன்று, உங்கள் மாடி வீட்டில் இருக்காரே சங்கர் சார், அவரும் இவரும் அவ்வளவு நெருக்கம். 2 பேரும் கிளாஸ்மேட்டு சார், கிளாஸ்மேட்டு. ஃப்ரீயாக விடுங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சார். சரியா? நான் வரட்டுமாப்பா? சரிங்க. வரேன் சார், பார்க்கலாம்.